சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனையாக நடிகரும் விஜய் தலைமையிலான டிவிகே கட்சி உருவெடுத்துள்ளது. மே 9ஆம் தேதி அவர் முதல்வராக பதவியேற்கிறார் என்ற ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனாலும் இதற்கிடையில் பல சிக்கல்கள், கூட்டணி மாற்றங்கள், ஆதரவு விவகாரங்கள் மற்றும் துரோகங்கள் குறித்த குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டேதாங்க இருக்கிறது. சமீபத்திய தகவல்களின் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். முதலில் விஜய் தலைமையிலான டிவிகே இடைத்தேர்தல் இந்த ஒரு தேர்தல் தனித்துவமான வெற்றியை பெற்றுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளாகவே ஸ்டாலின் தலைமையிலான டிஎம்கேவும் எடப்பாடி தலைமையிலான ஏடிஎம்கே அவர்களை விட பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் விஜய் அவர்கள் இந்த டிவிகே கட்சியை வைத்து வென்றுவிட்டார். அதனால இவர்கள் இருவருமே இந்த ஒரு நேரத்தில் அதிர்ச்சி அடைந்தும் ஒரு பக்கத்தில் தோல்வியானது ஆகிவிட்டது என்று மனக்குழப்பத்திலும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விஜய் நேரடியாக ஆட்சியை அமைக்க தேவையான முழுமையான பெரும்பான்மையை எட்டவில்லை என்பதுதான் பெரிய ஒரு சிக்கலாகவே மாறியது. அதனால் காங்கிரஸ், சிபிஐஎம், விசிகே போன்ற கட்சிகளின் ஆதரவை பெற முயற்சிகள் தொடங்கப்பட்டன. தற்போது இடதுசாரி கட்சிகள் மற்றும் சில கூட்டணி ஆதரவுகள் விஜய்க்கு கிடைத்துள்ளது என்கிற ஒரு செய்திகளும் இந்த ஒரு நேரத்தில் வெளியானது. குறிப்பாக சிபிஐஎம், விசிகே ஆகியவை ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளன என்ற ஒரு தகவலும் அரசியல் சூழலை இதுவரைக்கும் மாற்றிக்கொண்டேதாங்க இருக்கிறது. இந்த ஒரு நேரத்தில் விஜய்க்கு எதிராக மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு ஆதரவு கடித விவகாரமானது இந்த ஒரு நேரத்தில் வெடிக்கவும் செய்திருக்கிறது. டிடிவி தினகரன் தலைமையில் தரப்பில் இருந்து டிவிகே போலி ஆதரவு கடிதத்தை பயன்படுத்தியான ஒரு குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் முன்வைக்கப்பட்டன. குறிப்பா ஏஎம்ஏகே எம்எல்ஏ காமராஜ் ஆதரவு அளித்ததாக காட்டப்பட்ட கடிதம் உண்மையா போலியா என்கிற மாதிரியான பல கேள்விகள் எழுந்தது. இதன் காரணமாக விஜயின் கிளீன் இமேஜானது பாதிக்கப்படுமா என்கிற விவாதங்களும் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டுதாங்க வந்து கொண்டிருக்கிறது. டிவிகே தரப்பு இதை மறுத்து அந்த ஒரு கடிதம் உண்மையானதே என்று அவர்களும் கூறியுள்ளார்கள். மேலும் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக ஏஐஏடிஎம்கே வெளிப்படையாக ஆதரவு மறுத்துவிட்டது. எந்த சூழலிலும் விஜய்க்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதனால் விஜயின் எண்கள் கணக்கு சிக்கலானதாக மாறிவிட்டது. இதுவே ஆட்சி அமைப்பில் ஒரு தாமதத்தை உருவாக்கிய முக்கியமான காரணங்களாக இதுவரைக்கும் பார்க்கப்பட்டது. இப்போது விஜய் முதல்வராக பதவியேற்றாலும் அவருக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் என்ன என்றால், முதலில் நிர்வாக அனுபவம் பற்றிய கேள்விகள் அவருக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. திரைப்படங்களில் மக்கள் மனதை வென்றாலும் தமிழ்நாடு போன்ற பெரிய மாநிலத்தை நடத்துவது முற்றிலும் சவால் என்று அனைவராலும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, நிதி பற்றாக்குறை, இலவச திட்டங்கள், விவசாயம், கல்வி, மத்திய அரசுடன் உறவு போன்ற பல முக்கிய பிரச்சனைகள் அவரை நேரடியாக சோதிக்கப் போகின்றன. சமூக வலைத்தளங்கள்ல இதே கருத்துக்கள் அதிகமாக பேசப்படவும் செய்கிறது. எதிர்க்கட்சியாக இருந்ததால் இன்னும் வலுவாக வளர்ந்திருப்பார் என்ற ஒரு கருத்தும் சிலரிடம் இன்னும் இருந்து கொண்டுதாங்க இருக்கிறது. மேலும் டிவிகே இன்னும் புதிய கட்சி என்பதால் அடிப்படை நிர்வாக அமைப்பு முழுமையாக வலுப்பெறவில்லை என்கிற ஒரு விமர்சனங்களும் இதுவரைக்கும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. பல இடங்களில் கட்சியின் உள்ளக அமைப்பு, மாவட்ட நிர்வாகம், அனுபவம் உள்ள தலைவர்கள் பற்றாக்குறை போன்ற விஷயங்கள் எதிர்காலத்தில் சிக்கலாக மாறலாம் என்றும் பேசப்படவும் செய்கிறது. அதே சமயம் விஜய்க்கு மக்களின் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அலையானது உருவாகிறது. குறிப்பா பழைய அரசியல் முறை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு மனநிலையில்தான் பலரும் இந்த டிவிகேக்கு வாக்களித்ததாக சமூக வலைத்தள விவாதங்களில் இதுவரைக்கும் கூறப்பட்டு வருகிறது. டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே மீதான இருந்த சலிப்பும் விஜய்க்கு ஆதரவாக மாறியுள்ளதாக பல கருத்துக்கள் இதுவரைக்கும் வெளியாகியுள்ளது. நம்ம காத்திருந்து காணலாம். இனிமேல் நடக்கப் போவது என்ன? விஜய்க்கு நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா? இவர் முதல்வராக ஏற்ற பிறகு நடக்க இருக்கும் சில பிரச்சனைகள் என்ன என்பதை காத்திருந்து காணலாம். மறக்காம நம்மளுடைய அரசியல் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.